கோபத்தோடு வர்றதுக்கு நான் ஒன்றும் இது பண்ணலையே, இப்போ தானே வருஷாகாலம் ஆயிருக்கு, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, என்கிட்ட கோவப்படுறதுக்கு ஏன் கோபத்தோடு வருவானே அப்படின்னு ஹனுமாரை கூப்பிட்டு கேட்குறான். நான் தான் உன்னை இடையில ஒரு தடவை போய் பாரு சொன்னேனே, நீ அலட்சியமாக இருந்துட்ட, அதனால தான் அவளுக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி தாரை அனுப்பி சமாதானப்படுத்த சொல்ற. அங்க பேசக்கூடியவர்களே ரொம்ப அழகா பேசுறவர் தாரை தான். அதனால தாரை அனுப்பி லக்ஷ்மணா சமாதானப்படுத்துற. தாரை வெளியில வந்தா லக்ஷ்மணர் சீதையே நிமிர்ந்து பார்க்க மாட்டார். இன்னொரு ஸ்திரியை பார்த்துட்டு வரான்னு அவர் தலை குனிஞ்சுட்டாராம். ஆனா இவ தலை நிமிர்ந்தே இருக்கான். உங்கள்கிட்ட ஒரு பெரிய தோஷம் இருக்கு, அதை நான் சொல்லிதான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. நீர் என்ன நினைக்கிறேன், நீர் ராமர் கைங்கரியம் பண்றதுக்காக அத்தனையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அத மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கப்படாது.